ஜூன் 12 அகமதாபாத் விமான விபத்து என் லைஃப்பில் மறக்க முடியாத நாளில் இது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஸோ நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு முடிவு பண்ணி இதை லைவ் கவரேஜ் பண்ணோம், நாட்டு மக்களுக்கு தந்தி தொலைக்காட்சி வழியாக காட்டணும் அப்படின்லாம் முடிவு பண்ணி நம்ம டீம் இங்கேருந்து கிளம்புறோம். நான் கேமராமேன் நெப்போலியன். நம்ம இதுக்கு நடுவில் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துக்கு எப்படி ரீச் பண்ணுறன்ற வழி தெரியல. இன்னொன்று நமக்கு பாஷை தெரியாது. அவங்க ஹிந்தியும் பேச மாட்டேன்றாங்க, குஜராத்தி தான் பேசுகிறாங்க. நமக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அப்படின்றப்ப நம்ம குஜராத்தி சுத்தமாக தெரியாது. அந்த குஜராத்தி மொழி அப்படின்றது ஓரளவுக்கு இந்தியை ஒட்டின மாதிரி இருந்தால் கூட, நான் ஏற்கனவே கர்நாடகாவில் வேலை பார்க்கும்போது பல விஷயங்களை பார்த்துருக்கேன். நம்ம எந்த மொழியில் அப்ரோச் பண்ணுறோமோ அந்த மொழியில் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, அவங்க உள்ளூர் மொழியில் தான் ஆரம்பத்தில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மொழி தெரியல அப்படின்னும் போது ஸோ அதன் மூலமாக என்னென்ன பலன் எடுக்க முடியும். பொதுவாக இந்த வணிகர்கள், டாக்ஸி டிரைவர்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸ்டார்டிங்காக போய் கேட்குறேன் ஒரு டிரைவர்கிட்ட, இங்கேருந்து எவ்வளோ தூரம்னா அவர் ஒரு மென்ஷன் பண்ணுறார், சார் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் சார் நடந்தது. எங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த மொழி புரியலனா கூட, நான் ஹிந்தியில் பேசினா கூட அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அவர் ரிப்ளை குஜராத்தியில் பண்ணுறாரு, ஒரு சின்ன சின்ன ஹிந்தி வேர்டை யூஸ் பண்ணி. ஸோ அதன் மூலமாக நான் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அந்த விமான விபத்து நடக்கிற இடத்துக்கு போகக்கூடிய பாதை ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் ஸ்பாட் விசிட் பண்ணுறாரு அப்படின்னு பதிவு பண்ணுன்றதுக்காக அங்கே லைவை ஸ்டார்ட் பண்ணுறோம். அங்கே நின்று பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் நம்ம லோகோவை மட்டும் பார்த்துட்டே இருக்கார். ஆனால் அவர் எதுவும் எனக்கு ரிப்ளை பண்ணல. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கார், இப்படி நடக்கிற குறுக்க நடந்துகிட்டே இருக்கார். சரி, நம்ம அந்த லைவை முடிச்சுட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ணுறோம். நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில், ஏன் இப்படி பார்க்குறீங்க, இல்லை வேறு ஏதோ சார் அந்த இடத்துக்கு வேறு ஏதோ போகிறது வழி இருக்கா, வேறு ஏதாவது இடத்துலேருந்து அந்த இடம் தெரியுமா, வீட்டு மாடியிலேருந்தோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம் தெரியுமா அப்படின்றதுக்காக நான் போய் அவர்கிட்ட ஹிந்தியில் அப்ரோச் பண்ணும்போது, சார் நீங்கள் தமிழா அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. இது அந்த ஸ்பாட்டில் கேட்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மொழி தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ அங்கே இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு போகும்போது, முதல் ஆள் நம்ம பேசக்கூடிய முதல் நபரே தமிழில் பேசினா நம்ம எப்படி இருக்கும், நம்மளோட இது ஹெல்ப் பண்ணுங்களா, இவ்வளோ தூரம் எங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஸோ நாங்கள் இந்த மாதிரி போகிறதுக்குலாம் பிரச்சனை ஆகும் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணால், முதல்ல ஒரு இடத்துல ஓரளவுக்கு, அதாவது நியர்பை, ஓரளவுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே ரீச் ஆகலை, ஓரளவுக்கு நியர்பை போகிறோம், அது வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்ணார். நடந்து போயிட்டே இருக்கோம், எந்த இடத்துல போனாலும் போலீஸோ இல்லை சிஆர்பிஎஃப்ஓ அங்கங்கே பெட்டாலியன். சரி, இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது எங்களுக்கு ஒரு கால் வருது. கால் பண்ணுறது யாருன்னா டிரைவர். கால் அட்டன் பண்ணுறோம், அவர் ஏதோ சொல்கிறார், எங்களுக்கு புரியல. கடைசியாக அவர் சொன்னேன், சார் ஆப் ஆஜாயியே, ஆப் ஆஜானா நீங்கள் வாங்க அப்படின்றார். நான் என்ன நினச்சிட்டோம், அவருக்கு ஏதோ பிரச்சனை. சரி, ஓகே, நம்ம எக்யூப்மெண்ட்லாம் அதில் இருக்குது, அவர் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி எக்யூப்மெண்ட் போயிடுச்சுன்னா நம்ம வந்திருக்க பர்பஸே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றத டிசைட் பண்ணி முதல்ல அவரை போய் ரீச் பண்ணணும் போது, அவரை போய் பார்த்தோன்னா அவர் இன்னொரு ஷாக் கொடுக்குறாரு எங்களுக்கு. சார் நீங்கள் ஏன் அவ்வளோ நடக்கிறீங்க, வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போனால் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் யாரையுமே மேலே விட மாட்டேங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஸ்பாட் என்ன ஸ்பாட் இருக்கோ அங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 250 மீட்டர்ஸ் அவே பேக் சைடு. ஸோ அந்த வீட்டு மேலே போகிறதுக்கு அவர் குஜராத்தியில் பேசி எங்களை மட்டும் அனுப்புகிறாங்க. அங்கே 2 பேர் மட்டும் போங்கன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டோம். போன உடனே ஃபஸ்ட்டு லைவ் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். அந்த காலேஜ் மேலே விழுந்து கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் சைடு அவங்களுக்கு பேக் சைடு, நமக்கு ஃப்ரண்ட் சைடு, அது கேமராக்கு ஃப்ரண்ட் சைடு ஃப்ளைட் கரெக்டாக படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ. நாங்கள் இந்த டிரைவரை தாண்டி 2வது ஆக்சஸ் பண்ண, அந்த ஃபஸ்ட்டு தமிழ் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண ஒரு அவங்க குஜராத்தி, அவங்க தான் ஐ விட்னஸ். என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எப்படி பார்த்தாங்க அந்த விபத்துன்னு எங்களுக்கு நம்ம சேனலில் நம்ம ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணோம். இன்ஃபேக்ட் நம்ம தான் முதல்ல பதிவு பண்ணோம், ஆல் இண்டியா லெவலில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பதிவு பண்ணோம். அவங்க விவரித்த விதம் எல்லாமே குஜராத்தியில் இருந்தது. ஸோ அவங்க எமோஷன்ஸை சில பேர் கேட்ச் பண்ணிப்பாங்க, சில பேர் புரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்காக என்ன பண்ணுறோன்னா, ஒரு டிரான்ஸ்லேட்டர் அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த டிரான்ஸ்லேட்டர் யாருன்னா, முதல்ல நம்ம சந்திச்சோம் இல்லையா தமிழ்காரர், அவருக்கு குஜராத்தி தெரியும். ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹெல்ப் கேட்குறோம், அவரையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரைவரோட ஹெல்ப் மூலிமா அவர் உள்ளே வரார். ஃப்ளைட் எதிர்க்க இருக்கிற பில்டிங்கில் போய் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அவங்க அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. உடனே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்து உடனே எந்திரிச்சு கீழே போய் ஓடிட்டு போயிட்டாங்களாம். பூகம்பம் அந்த மாதிரி இந்த பில்டிங்கே கூட வைப்ரேஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ முதல் பதிவு நம்ம தான் பண்ணோம். இன்ஃபேக்ட் லோக்கல் குஜராத்தி சேனல் கூட இதை பண்ணலை. அது ரொம்ப பெருமையாகவே சொல்லலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.